ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பெரிய டப்பா பிளாஸ்டிக் டப்பா இருக்குது. அதில் நம்ம 100 கிராம் 200 கிராம் அந்த மாதிரி நம்ம வாங்கி வைக்கிறோம். 200 கிராம் இல்லைன்னா ஒரு 1/4 கிலோ அந்த மாதிரி வாங்கி வைக்கிறோம் பேக்கெட்டாக. அந்த பேக்கெட்டை யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஓரமாக கட் பண்ணிவிட்டு அதை ரப்பர் பேண்ட் போட்டு மடித்து வைக்கிறோம். உள்ளுக்குள்ளே போட்டுடுறோம். சரிங்களா? இல்லை கிளிப்பு போட்டு உள்ளுக்குள்ளே போட்டுடுறோம். சரிங்களா? இது கஷ்டமாச்சே, நாங்கள் எடுக்கணுமே இதுக்குள்ளேருந்து நீங்கள் கேட்கலாம். ஆனால் அது கஷ்டம் இல்லை. ஏன்னா நம்ம டப்பாவை நிறைய டப்பாவை வச்சு ஒவ்வொன்றையும் நம்ம அப்படியே எவர்சில டப்பாவாக இருந்து அப்படி கையை வச்சு இந்த நகத்துலலாம் படும். அதை எடுக்கிறதுக்கு அப்படியே இப்படி பிடிச்சி இப்படி எடுப்போம் இல்லையா? இந்த டப்பாலாம் ரொம்ப டைட்டாக இருந்தால் வராது, அதுக்குள்ளே இங்கே கருகிரும். இதை நம்ம அஞ்சலை பெட்டியில் வச்சுக்குவோம், இல்லைன்னு சொல்லலை. அதில் தீர்ந்து போச்சுன்னா அந்த டைம் தான் பார்ப்போம், உடனே பெரிய டப்பாவுக்கு தாவுவோம். அதுலேருந்து அப்படியே அந்த எவர்சில டப்பான்னா கையை நேரம் என்ன சொல்கிறது, நம்ம நகத்துலலாம் படும். அதை விளிம்பில் கூர்மையாக இருந்தால். அதுக்கு பதிலாக இதுன்னா நம்ம கடை மாதிரி காலையில் எந்திரிச்சோன்னா பால் சிம்மில் வைப்போம் இல்லையா, பாலை காய்ச்சும் இல்லையா, அப்போவே இந்த டப்பாவில் இருக்கிறது ஒரு 10 டப்பா இருக்குன்னு வைங்களேன். 10-15 டப்பா டக்குன்னு நம்ம இது இருக்கு இல்லையா, நம்மளுடைய கவுண்டர் டாப்பா, அந்த ஸ்லாப்பு மாதிரி இருக்குமே நம்மளுடைய கிச்சனில், இந்த கேஸ் ஸ்டவ்க்கு எல் ஷேப்பில் இருக்கும் இல்லையா, அதில் நம்ம சமையல் ரூம் மேடை, இந்த பேக்கெட்ஸ் எல்லாம் டக்குன்னு எடுத்து வச்சிடணும். டக்கு இல்லைன்னா டக்கு எடுத்து வச்சு ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது. அதில் வேணுங்கிறது சாம்பார் பண்ணுறோன்னா சாம்பார் பொடி எடுத்துக்கணும், மசால் பண்ணுறோன்னா பிரியாணி பவுடர் எடுத்துக்கணும், ரசம் பண்ணுறோன்னா ரசப்பொடி எடுத்துக்கணும், இல்லை மிளகாய்த்தூள் எடுத்துக்கலாம், தனி மிளகாய்த்தூள் எல்லாம் வேணுங்கிறது எடுத்துகிட்டு சமையல் முடிஞ்சோடனே டக்குன்னு போட்டுடணும். 2 நிமிஷம் 1 நிமிஷம் கூட ஆகாது, அதே எடுத்துக்கு வந்துடும். அப்புறம் சாயந்தரம் நமக்கு வேணும்னா டக்கு ஒரே நிமிஷம் எடுத்து போட்டு அதில் வேணுங்கிற சொல்லி டக்குன்னு வச்சிடணும். அப்போ ஒரே இடத்துல இருக்கும். இந்த மாதிரி ஷெல்ஃபெல்லாம் நமக்கு நீட்டாக இருக்கும். அதில் அந்த ஷெல்ஃபெல்லாம் இருக்கு இல்லையா, ஷெல்ஃபெல்லாம் நீட்டாக இருக்கும். இந்த டப்பாக்களுக்கு உண்டான செலவுகள் குறையும். அடைச்சிக்கிட்டு அடைச்சிக்கிட்டு அது சில பேர் கிளாஸில் வச்சுருந்து அதை உடஞ்சிக்கிட்டு கை வழுக்கும், எண்ணெயோடுது. தேவையான்னு எனக்கு தெரியல. பட் இது நினைக்கலாம், இது எடுத்து வைக்கணும். எடுத்து வைக்கிறது ஒன்றும் கஷ்டமே கிடையாது. இப்போ ஒருத்தங்க இது ஒரு பிஸ்னஸ்ன்னு நினச்சிக்கோங்க, இதில் பிஸ்னஸ்ன்னு நினச்சிக்கோங்க. இப்போ ஒருத்தங்க கடை வச்சுருக்காங்க. அவங்க டெய்லி என்ன பண்ணுறாங்க, காலையில் கதவை திறந்து அந்த பொருட்கள் எல்லாம் உள்ளேருந்து எடுத்து வெளியில் வைக்கிறாங்க. காய்கள் வாங்கிட்டு வந்த காய்கள், அப்புறம் அந்த என்னென்ன பொருட்கள் எல்லாம் வெளியில் வைப்பாங்க, அரிசி, சிலது துவரம் பருப்பு, சில பொருட்கள் எல்லாம் வெளியில் வைப்பாங்க. பழங்கள் இதெல்லாம் தொங்க விடுவாங்க. இதெல்லாம் காலையில் வைப்பாங்க. வேணுங்கிறவங்களுக்கு எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை எடுத்து சாயந்தரம் என்ன பண்ணுவாங்க, கடை பூட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் உள்ளே எடுத்து வச்சுருவாங்க. மறுபடியும் காலையில் வெளியே வைப்பாங்க. இதனால் அவங்க மற்றவங்களுக்கு கண்ணில் படும், அந்த பொருட்களை வாங்குவாங்க, லாபகரமாக இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம டக்குன்னு நம்ம வீட்டில் ஒவ்வொரு பொருளும் வெளியே எடுத்து மேடை இருக்குல்ல, சமையல் ரூம் மேடை, கவுண்டர் டாப்னு சொல்லுவாங்கள்ல, அதில் வச்சிடணும். அப்போ தான் நமக்கு என்னென்ன இருக்குது, என்னென்ன யூஸ் பண்ணலாம், என்னென்ன யூஸ் பண்ணாமல் இருக்கும், யூஸ் பண்ணாதது யூஸ் பண்ணணும், சீனியாரிட்டி வயசில் முடிச்சிடணும், முதல்ல வாங்கினது முடிச்சிடணும் அப்படிங்கிறது தெரியும். அது நமக்கு எந்த பொருளும் நஷ்டமாகாது, நமக்கு லாபகரமாக இருக்கும். லாபம் இல்லாட்டி நஷ்டமாகாது. இப்போ பிஸ்னஸ்ஸுங்கிறது நம்ம ஒரு கடையை வச்சுருக்காங்க. கடையில் கஸ்டமர்ஸ்க்கு கண்ணுக்கு தெரியுற மாதிரி பொருட்கள் வச்சு அவங்க வாழைக்காய் இதெல்லாம் வச்சு அவங்க வாங்கிட்டு போவாங்க. வீட்டில் போய் வாழைக்காய் பொரியலோ வாழைக்காயில் பஜ்ஜியோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதே மாதிரி இப்போ நம்ம பொருளை ஒவ்வொன்றும் வெளியே இந்த டப்பாஸ் இருக்கு இல்லையா, அந்த டப்பாஸ் இல்லாட்டி இந்த பேக்கெட்ஸு 100 கிராம் 200 கிராம் மேக்ஸிமம் ஒரு 250 கிராம் வாங்குவோம் இல்லையா, 2 வாரத்துக்கு அது உத்தான ஆகும். ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து சாம்பார் பொடியோ ரசப்பொடியோ நீங்களே அரைச்சி வச்சாலுமே அது ஒரு பேக்கெட்டில் போட்டு கிளிப் போட்டு வச்சோம்னா நமக்கு ஈஸி. சரி, இது நம்ம வெளியே வச்சு ஒரே நிமிஷம் பாருங்கள். இப்போ ஒரு 20 வச்சுங்க, டக் 10 தான் ஆச்சு. எடுத்து வைக்கிறப்ப 10னா ஒரு செகண்ட் கூட ஒரு நிமிஷம் கூட ஆகலை. என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறோம், ஏது யூஸ் பண்ணுறோன்னு பார்க்குறோம். யூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ரப்பர் பேண்டோ கிளிப்பை போட்டு டக்குன்னு உள்ளே வைக்கிறேன். என்ன கஷ்டம்?
இதனால் என்ன ஆகும் தெரியுமா? இப்போ நம்ம கண்ணுக்கு ஒவ்வொரு நாளும் டெய்லி நம்ம கண்ணில் படுது பொருட்கள் என்னென்ன இருக்குன்னு. இல்லைன்னா டப்பாவாக வைக்கிறப்ப எது எது வேணுமோ அது மட்டும் எடுப்போம், மற்றதெல்லாம் உட்காந்துக்கிட்டே இருக்கும், டப்பாவாக உட்காண்ட்ருக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணறதுக்கு டைம் இருக்காது. பட்டாணி அதெல்லாம் தேவையானது நம்ம இந்த இடத்துல நம்ம பேக்கெட்டாக வச்சோம்னா அது நமக்கு கண்ணில் தெரிய வரும். அதுனா டப்பாவை தட்டி தட்டி இருக்கியான்னு நம்ம பார்த்துட்ருக்க மாட்டோம், அதை கண்டுக்க மாட்டோம், டைமும் இருக்காது. வேணும்னே கண்டுக்கிறது இல்லை, கண்டுக்காமல் இல்லை, நமக்கு டைம் இருக்காது. அது அப்படியே ஒரு நாள் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு எடுக்கிறப்ப வண்டு பறந்துட்டுருக்கும். தேவையா அப்படின்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லை. மற்றவங்கள பற்றி எனக்கு தெரியாது. மற்றவங்களுக்கு அது யூஸ் பண்ணுறாங்களன்னா அது யூஸ் பண்ணிக்கிட்டு அது அவங்க சௌகரியம். பட் இது மினிமலிசத்தில் இந்த டீக்ளட்டர், அதாவது கிளட்டர்னால் கசகசப்பு போக்குறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப யூஸ் அண்ட் த்ரோ. பேக்கெட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா டக்குன்னு அந்த யூஸ் பண்ணியாச்சுன்னா அந்த பேக்கெட்ஸை வெளியே போட்டுடலாம். ஆனால் டப்பான்னு தூக்கி வெளியே போட முடியாது, கழுவிட்டு உட்காந்துருக்கணும். அதை வெயில காய வச்சு அரை மணி நேரம் நம்மளுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகும். தேவையா? இது நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப என் மனசுக்கும் அது போயிட்டுருக்குது. அப்போ தான் அதுபடி நானும் அப்படியே ஃபாலோ பண்ணுறத இன்னும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கலாம் இல்லையா? அதனால் இது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப நாளாக இதை நான் உங்களுக்கெல்லாம் சொல்லணும்னு நினச்சிட்ருந்தேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.